ஹலோ மக்களே, ஒருத்தரால் ஒரே நேரத்தில் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவும் கார்ப்பரேட் கம்பெனி எம்டியா, பிரமோகரியா, அப்புறம் ஒரு மாஸ் பொலிட்டீஷியனாக இருக்க முடியுமா? முடியும். நான் தான் அதுன்னு கெத்தா வந்து நிற்கிறாரு நம்ம ஆதவ் அர்ஜுனா. சமீபத்தில் மே 2026 வில்லிவாக்கம் எம்எல்ஏவா 17,302 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு சைமன் ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வழி நிறைந்த குழந்தை பருவம், பாஸ்கெட் பால் கோர்ட்டில் சிந்தின வியர்வை, ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம்னு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஒரு பாயிண்ட்டை கூட விடாமல் ஆதவ் அர்ஜுனாவோட A to Z ஹிஸ்ட்ரியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கெட் செட் கோ. வீடியோக்குள்ளே போகலாமா? ஆதவ் பிறந்தது ஏப்ரல் மாதம் திருச்சியில். அப்பா ராஜேந்திரன் ஒரு விவசாயி, அம்மா கல்யாணி நல்லா படிச்சிருந்தாலும் விவசாயத்தில் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆதவுக்கு 5 வயசு இருக்கும்போதே ஒரு கொடூரமான வறட்சி வந்து அவங்க குடும்பத்தை வறுமையில் தள்ளி அவரோட அம்மையும் பிரிச்சிடுச்சு. அந்த சின்ன வயசில் அவர் தஞ்சம் அடைஞ்சது ஒரு லைப்ரரி தான். 10வது படிக்கும்போது திருச்சி BHL கிரவுண்டில் பாஸ்கெட் பால் மேலே ஒரு காதல் வருது. அப்படியே சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் SDAT ஹாஸ்டல்னு வந்து நேஷ்னல் லெவல் வரைக்கும் விளையாடுறாரு. ஆனால் அங்கே ஒரு சோகம். போதிய நிதி உதவி இல்லாததால் அவரோட நண்பர் ஒருத்தரை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இழக்கிறாரு. இனி எந்த பிளேயருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு அப்போவே அட்மினிஸ்ட்ரேஷனில் மாற்றணும்னு முடிவு பண்ணார். அப்படியே மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் 2000 பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து முடிக்கிறாரு. 2016 பாஸ்கெட் பாலில் இருந்து ரிட்டையர் ஆனார். 2017 தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷன் TNBA ஜெனரல் செக்ரட்டரி ஆனார். 2021 பிரசிடென்ட் ஆனார். அவரோட சென்சஸ் எல்லாமே வேற லெவல் பாஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்டேட் டீமுக்கு ஒரு சர்பியன் கோச், பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சரிசமமான ப்ரைஸ் மணி, பிளேயர்ஸ்க்கு ஏரோப்ளேன் டிக்கெட், மெடிக்கல் இன்சூரன்ஸ், 73வது சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் ஜெயித்த கோச்சுகளுக்கு கார் கிஃப்ட், மொத்தம் 9 சாம்பியன்ஷிப் நடத்தினார். அதில் 5 சென்னையில் தமிழ்நாடு மென்ஸ் டீம் முதன்முறையாக சொந்த மண்ணில் கோல்டு அடித்தாங்க. அப்புறம் 2023 டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் திரு கிருஷ்ணா பட் அவரோட நியாயமான தீர்ப்புக்கு பிறகு 39க்கு 38 ஓட்டு வாங்கி VFI பிரசிடெண்ட்டாக ஆனார். பிசியோதெரபிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், பெரிய டீமை செட் பண்ணி FIBA FIBA Under-16 ஆசிய சாம்பியன்ஷிப்பில் 9வது இடமும் 3x3 Under-18 12வது இடமும் இந்தியாவை பிடிக்க வச்சார். 2022 ஆசியா விளையாட்டுப் போட்டியில் மலேசியா சீனாவுக்கெல்லாம் இந்தியா தண்ணி காட்டுச்சு. ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கிரிமினல் அஃபென்ஸ்னு ஒரு கெத்தான ரூல் போட்டார் இவர். அது மட்டும் இல்லாமல் 2022 தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரியாகவும் பொறுப்பேற்று இந்தியாவுக்கு பாஸ்கெட் பால் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அரசியல், ஸ்போர்ட்ஸ்னு பிஸியாக இருந்தாலும் 2016 அரைஸ் கேபிட்டல் ஆரம்பித்தார். இந்தியாவில் எந்த பொண்ணும் வறுமையில் சாகக்கூடாதுன்னு தான் நோக்கம். இந்த கொலாட்ரலும் இல்லாமல் கிராமப்புற பெண்கள், நெசவாளர்கள், விவசாயிகளுக்கு லோன், 150 பிரான்ச், 1500 ஊழியர்கள், 3.5 லட்சம் பேருக்கு சுமார் 3000 கோடி ரூபாய் லோன். 2024 அரசியலுக்காக அந்த MD பதவியிலிருந்து விலகிட்டார். அவரோட ப்ராப்பகரா லிஸ்ட் கேட்டால் அசந்துருவீங்க. CM கொரோனா ஃபண்டுக்கு ரூபாய் 1 கோடி டொனேஷன், தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் பிளேயர்ஸுக்கு 600 பேருக்கு கொரோனா வேக்சின் கேம்ப், தஞ்சாவூர், நாகை, தூத்துக்குடி புயல் நிவாரண நிதி, 2015 வெள்ளத்தில் சாந்தம் ஸ்கூலுக்கு உதவி, திருச்சி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் ரூம், சென்னை புத்தக கண்காட்சியில் சிறைச்சாலை கைதிகளுக்கு புத்தக தானம், ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாளுக்கு 7 குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு சம்பாதிச்சதுல பாதி ஸ்போர்ட்ஸுக்கும் சமூகத்துக்கும் செலவு பண்ணியிருக்கார். இனிமேதான் கதையில பாலிடிக்ஸ் ட்விஸ்ட். CM அண்ணாதுரை, அப்ரஹாம் லிங்கன், சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய தலைவர்களோட இன்ஸ்பிரேஷன் இவருக்கு. 2015 திமுகவோட எலெக்ஷன் சக்சஸ்க்கு வேலை செஞ்சார். 2019 ஒன் மைண்ட் இந்தியா ஆரம்பிச்சு பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் டீம் கூட சேர்ந்து 2021 திமுக வெற்றிக்கு மாஸ்டர் மைண்டா இருக்காரு. அப்புறம் மக்களுக்கு அதிகாரம் வேணும்னு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சு 2022 VCK கூட கூட்டணி வச்சார். கட்சியை டிஜிட்டல் ஆக்கி சென்னையில் 15,000 பூத் ஏஜென்ட்கள் கூட்டத்தை நடத்தினார். திருச்சியில் நடந்த வெல்லும் ஜனநாயகம் இந்திய கூட்டணியின் முதன் பெரிய மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணி VCKவோட துணை பொதுச் செயலாளராக உயர்ந்தார்.
2024 QR கோடு கேம்பெயின், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக உளுந்தூர்பேட்டையில் மாநாடுன்னு தெரிக்க விட்டார். ஆனால் மக்கள் பிரச்சனையில் சுதந்திரமாக கருத்து சொல்ல முடியலைன்னு சொல்லி விசிகாவில் இருந்து விலகிட்டார். டிசம்பர் 6, 2024 அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற செம்ம பவர்ஃபுல்லான தமிழ் புத்தகத்தை விகடன் குரூப்போட சேர்ந்து வெளியிட்டார். இதை நம்ம தளபதி விஜய் தான் ரிலீஸ் பண்ணார். ஆனந்த் டெல்டும்டே, முன்னாள் நீதிபதி சந்துரு எல்லாம் அந்த ஈவெண்ட்ல இருந்தாங்க. அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே ஒர்க் அவுட் ஆகி ஜனவரி 31, 2025 தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணார். பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள்னு 5 தலைவர்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்ட கட்சி இது. இவருக்கு தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு தரப்பட்டுச்சு. ஏப்ரல் 2025 கோயம்புத்தூர் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்து விஓசி மூலமா தரமான கேம்பெயின் பண்ணாரு. மார்ச் 28, 2026 வில்லிவாக்கம் வேட்பாளரா விஜய் இவரை அறிவிச்சிட்டார். ஏப்ரல் 4 ரிசல்ட் 17,302 ஓட்டுகள் வித்தியாசத்துல பிரம்மாண்ட வெற்றி. அன்னைக்கே நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜோட 132வது ஆனுவல் டேல சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார். 2019 சிஎம் மு.க. ஸ்டாலின் கிட்ட பெஸ்ட் ஆர்கனைசர் விருது, 2022 ஆனந்த் விகடன் நம்பிக்கை விருது, கலாட்டா கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் ஐகான் விருதுன்னு விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு. வறுமையில பிறந்து நேஷனல் பிளேயர் ஆகி 3000 கோடிக்கு பிசினஸ் பண்ணி இப்போ ஒரு பவர்ஃபுல் எம்எல்ஏவா நிக்கிறாரு. எல்லாருக்கும் சம உரிமை, சாதியற்ற சமுதாயம், இதுதான் இவரோட மிஷன். ஆதவர்ஜுனாவோட இந்த மல்டி டாஸ்கிங் லைஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஸ்கெட் பால் கோர்ட்டில் பண்ண மேஜிக்கை அரசியல் கோர்ட்லையும் பண்ணுவாரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.